வழிநடத்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் ஆராதனை துவக்கத்தில் மகிமைப்பட்டு விழாவி ஆசீர்வாதி ஏறெடுத்த ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு அங்கீகரித்து ஆண்டவரே சாட்சியின் வேலைகளை ஆசீர்வதித்து காணிக்கை வேலைகளை ஆசீர்வதித்த கர்த்தர், இப்போது நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவர் இந்த நாளுக்கு கொண்டான தேவ செய்தியை வார்த்தையை எங்களுக்கு பரத்தில் அனுப்பித்தாரும். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியான தாம் என்ற வார்த்தையின்படி அடியார்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நீர் பேசு, நாங்கள் கேட்கட்டும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மூன்று அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் வேதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்ல போகிறோம். இந்த மாதம் இந்த வருட வாக்குத்தத்தம் 2 சாமுவேல் 5:10 சபையாராக சேர்ந்து வாசிப்போமா? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? படிக்கலாமா? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நான் துவக்கி விடுகிறேன், நீங்கள் முழுமைப்படுத்துங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே பாதியில் நிறுத்தாம அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ற யாரெல்லாம் பைபிள் பார்க்காம சொல்றீங்கன்னு பாருங்க. பைபிள்லாம் முடிடுங்க பார்க்கலாம். இந்த வருஷ வாக்குத்தத்தத்தை பார்க்காம சொல்ல போறீங்க. முடிட்டீங்களா? சரி. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது ஆமென். அல்லேலூயா. அநேகர் சொன்னீங்க, அநேகர் வாயை மாத்திர அசைச்சிங்க. சொல்லாம போனாங்க இது வாக்குத்தத்தம் தெரியாதுன்னு நமக்கு தெரிஞ்சிடுமே என்பது போல இருக்கிறது. சரி, கட்ட நல்லவர் ஆக இந்த ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இது குறித்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபை விருத்தி அடைதலை குறித்து நாம் கேட்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verses 31. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இங்கே நாம் வேதத்தில் வாசிக்கும் போது சபை இங்கே விருத்தி அடைந்ததை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சபை குறித்து நான் சொல்லுகிறேன்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்ப சபைனா யாரு? நீங்கள் நானும் தான் சபை. அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டுல நம்ம கர்த்தருக்குள் விருத்தி அடைய வேண்டும். போன வருஷம் நம்ம ஒரு அதிகாரம் படிச்சிருக்கோம். ஆனா இந்த வருஷம் ஒரு தீர்மானத்தோடு என்ன செய்யணும்? ஒரு 5 அதிகாரம் படிக்கணும். இந்த வருஷத்துல பைபிள் படிச்சு முடிக்கணும் என்கிற தரிசனத்தோடு கூட என்ன செய்யணும்? வேதத்தை நாம் படித்து முடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி படிக்கிறதுக்கான சில தடைகள் வந்தாலும் தடையை நாம் காரணம் காட்டாமல், பொருட்படுத்தாமல், அதை பெரிதாய் நினைக்காமல், எப்படியாகிலும் நாம் தூங்குவதற்கும் உணவு உண்பதற்கும் நேரத்தை செலுத்துவது போல வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் ஒதுக்கி இந்த ஆண்டிலே நாம் முடித்து தீர்க்க வேண்டும். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதைத் தொடர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை வேத வசனத்தில் விருத்தி அடைவது போல அதே மாதிரி இந்த ஆண்டிலே நாம் ஜபத்திலும் நாம் விருத்தி அடைய வேண்டும். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜபத்தில் நாம் விருத்தி அடைய வேண்டும். போன வருஷம் என்ன செஞ்சிருப்போம்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வருஷம் நம்முடைய ஜபம் என்ன செய்யணும்? கூட்டணும். ஜப நேரத்தை அதிகரிக்க பண்ணணும். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை சொல்லும் போது உங்களை அநேகர் பார்க்கும் போது எனக்கு என்ன யோசனை ஞாபகம் வருதுன்னா, 1 மணி நேரத்துக்கு போயிட்டீங்களா ஐயா, 10 நிமிஷம் கூட நான் ஜெபிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்வது போல உங்களுடைய முக பாவனைகள் எனக்கு தெரிகிறது. சகோதரனே, சகோதரியே, இல்லை,
இந்த வருஷம் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குறுத்த வசனத்தின்படி தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. கவனிங்க, ஜபத்துல தானியேலை ஜெயிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நமக்கு நன்றாக தெரியும். அது என்னுடைய செய்தி இல்லை, ஜபத்துக்கான ஒரு ஆலோசனையா நான் அதை சொல்ல விரும்புகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்து கையில் எழுந்து வைக்கப்பட்டு அறிந்த போதிலும் தான் முன் செய்து வந்தபடி என்ன செய்தான் தானியேல்? பல கனிகள் திறந்திருக்க தினம் 3 வேளையும் என்ன பண்ணா? முழங்கால் படிட்டு எருசலேமுக்கு நேராக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்த போதிலும், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ரகசியம் என்னன்னா, ராஜா என்ன பண்ணிருக்கிறாரு? பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டாரு. ஏன்னா தானியேல் மேல பொறாமப்பட்டவங்க என்ன செய்யறாங்க? எப்படி ஆகிலும் தானியேலை முடக்கணும். அவன் ஒரு யூதன். நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? பாபிலோன் தேசத்துல இருக்கிறோம். பாபிலோன் தேசத்துல இருக்கிற நாம் உயர்த்தப்படாது இருக்கிறோம். இவன் வெளி தேசத்தான், வெளி ஊரா, வெளிநாட்டான். இவனை ராஜா என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு அவன் மேல பொறாமப்பட்டவங்க என்ன செய்தாங்க? அவனை எப்படியாவது மடங்கடிக்க வேணும். அவன் உயர்த்தப்பட காரணம் என்ன என்பதை அறிந்து அதை தடை செய்ய வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். அல்லேலூயா. எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இனிவரும் காலங்கள் சபை கூடுவதற்கு சில தடை சட்டங்கள் வரலாம். கிறிஸ்தவர்களாக ஆகாமல் போவதற்கும் சில தடை சட்டங்கள் வரலாம். ஜபத்திற்கும் சில தடை சட்டங்கள் வரலாம். தானியேலுடைய காலத்தில் அப்படி வந்தது. தடை செய்யும்படியான ஒரு சட்டம் வந்தது. இது தானியேலுக்கு நன்றாகவே தெரியும். அல்லேலூயா. அப்ப தானியேல் மேல பொறாமை கொண்ட பிரதானிகள் ராஜாவிடத்துல ஒரு பத்திரத்தை தயாரிச்சு என்ன செய்யறாங்க? ராஜா, உம்மை தவிர 30 நாட்களுக்கு யாரும் என்ன செய்யப்படாது, வணங்கக்கூடாதுன்னு ஒரு பத்திரம் தயாரிக்கிறாங்க. ராஜா அது கையெழுத்து போடுகிறாரு. பிரதானிகள் எல்லாம் கையெழுத்து போடுறாங்க. இது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ராஜா கையெழுத்து போட்டாலோ அல்லது தன்னுடைய மோதிரத்தினால முத்திரை போட்டாலோ ராஜா நினைத்தாலும் அந்த பத்திரத்தை மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. கையெழுத்து போட்டா போட்டதுதான். ஆனால் அது வரையிலும் அந்த சட்டம் 1 மாதத்துக்கு மாத்திரம்தான் வேலிடிட்டி. அல்லேலூயா. அப்ப இந்த சட்டம் கொண்டு வந்த போதிலும், இது தானியேலுக்கு தெரிந்த போதிலும் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணதை நிறுத்தல. மறுபடியும் தான் வீட்டுக்கு போய் ஜன்னலை மூடிட்டு ஜெபிக்கல. மறுபடியும் பழைய மாதிரியே ஜன்னல்லாம் திறந்து என்ன செய்ய ஆரம்பிச்சார்? தானியேல் முழங்கால நின்று ஜெபித்தார். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராஜாவுக்கு பயப்படல, ஜெபத்துக்கு விரோதமா வந்த சட்டத்துக்கு பயப்படல, இந்த சட்டத்துக்கு காரணமான பிரதானிகளுக்கு தானியேல் பயப்படல, தேவனுக்கு பயந்தான். அல்லேலூயா. அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன? சிங்க கவியில தூக்கி போட்டான். பாருங்க, தேவனுக்கு பயந்தான். ராஜாவுக்கோ சட்டத்துக்கோ பிரதானிகளுக்கு பயப்படல. தேவனுக்கு பயந்த தானியேல் சிங்க கவியில போடும் போது சிங்கங்கள் தானியேலுக்கு பயந்தது. கைதிக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிங்கங்கள் தானியேலுக்கு பயப்பட காரணம் என்ன? அவன் தேவனுக்கு பயந்த உள்ள இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தார் ஒரு வார்த்தையை, ஒரு சொற்றொடரை பயன்படுத்துவார்கள். தொட்ட, அதனால சிங்கங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவனை தொட்டா நமக்கு தான் நஷ்டம். அதனால நம்ம வழியை பார்த்து நம்ம அமைதியா இருக்கிறதா நமக்கு நல்லதுன்னு அமைதியா இருந்துச்சு பாருங்க. ஆனால் மறுநாள் ராஜாவுடைய விசுவாசம் ஜெயித்து விட்டது. ராஜா சொல்றாரு, இடைவிடாது ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே தானியேலே அந்த உயிர்ப்பிக்கப்பட்டு வெளியே வந்தான், விடுதலையாக வந்தான். விரோதமாக எழும்பினவர்களை சிங்கக்கவியில போடும்போது அவருடைய சரீரங்கள் கீழே விழுவதற்குள்ளாக அவருடைய எலும்புகளை சிங்கங்கள் நொறுக்க போட்டது. இந்த அற்புத ஜெயம் தானியேலுக்கு வர காரணம் என்ன? அவனுடைய ஜெப ஜீவியம். அல்லேலூயா. போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இன்க்ரீஸ் ஆகணும். கர்த்தர் கொடுத்த வாக்குறுத்தம் நமக்கு நிறைவேறணும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். உன் ஜெப வாழ்க்கையில நீ விருத்தி அடையணும். 3 வேளையும் ஜெபிக்க தானியேல் தீர்மானம் பண்ணினா. தீர்மானம் பண்ணு. எதோ நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம்? தீர்மானம் பண்றோம், சாதிக்கிறோம். என்ன சாதிக்கிறோம்? சத்தா கூட வீட்டு வாசப்படியா வந்துடாது. நம்மளும் சில வைராக்கியமான டயலாக்லாம் விட்டு அதே மாதிரி என்ன பண்றோம்? அந்த வீட்டுக்கு போகிறதே கிடையாது.
நல்லது கெட்டது நடந்தாலும் எதுவும் நம்ம என்ன செய்யப்படுறது இல்லை, தகவல் தெரியுங்களா? அப்ப அதிலெல்லாம் நம்ம ஒரு தீர்மானமா இருக்கும் போது ஆவிக்குரிய விஷயத்துல கர்த்தருடைய காரியத்துல நம்ம ஏன் அப்படி தீர்மானம் வைக்க மாட்டேன்றோம்? ஆமே. இந்த ஆண்டுல நம்ம ஜெப வாழ்க்கை கூடணும். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அனுப்புடைய செய்திக்குள்ளாக வந்து வருகிறது. நான் வாசித்த அப்போஸ்தலர் 9:31 சொல்லுகிறது, சபைகள் விருத்தி அடைந்தது. அல்லேலூயா. அந்த ஆண்டுல நீங்க என்ன செய்யணும்? வசனத்துல விருத்தி அடையணும், வசனம் படிக்கிறதுல ஜபத்துல நீங்க விருத்தி அடையணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுல விருத்தி அடையணும். ஒரு சபை விருத்தி எப்படி அடைகிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அப்ப புதிய ஏற்பாட்டு திருச்சபை விருத்தி அடைவதற்கான காரணம் யாராக இருந்தார்கள், யாரை கொண்டு கர்த்தர் சபையை விருத்தி அடை வைத்தார் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 16 verses 18. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் இன்னைக்கு பேதுரு பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. என் அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இங்க பேதுரு பார்த்து சொன்ன வார்த்தை கவனிச்சீங்களா? இந்த கல்லின் மேல். பேதுரு பார்த்து என்ன சொல்றாரு? இந்த கல்லின் மேல், கல்லாகிய உன் மேல என் சபை என்ன பண்ண போறேன், ஆதி திருச்சபையை கட்ட போகிறேன், உன் மூலமா தான் சபை உருவாக போகிறதுன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் பேதுரு பார்த்து கல் என்று பயன்படுத்த காரணம் என்ன தெரியுமா? பேதுருக்கு மறு பேர் உண்டு, கேபா. கேபா என்றால் கற்பாறை என்று அர்த்தம். ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, கல்பாறையாக இருக்கிற பேதுருவே, உன் மூலமாக தான் ஆதி திருச்சபையை நான் உருவாக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னதை இப்ப செயல்படுத்த போறதை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க பிரியமானவர்களே, இப்ப மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஆண்டவர் பேதுருக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, சீசர்ல பார்த்து கேட்கிறாரு, ஜனங்கள்லாம் என்னன்னு சொல்றாங்க, யாருன்னு சொல்றாங்கன்னு சொல்லும் போது சீசர்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள், யோவான் ஸ்நானகர் என்று சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சரி அவங்களை விடுங்க, நீங்க என் கூடவே இருக்கிறீங்களே, நீங்க சொல்லுங்க நான் யார். ஆமே. அப்ப பேதுரு தான் சட்டு என்று சொன்னார், என் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சந்தோஷமாயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தாமல் பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார்னு அங்க வாக்குறுத்தம் பண்ணுகிறார். அப்ப சொன்ன வாக்குறுத்தம் தான், எந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது என்று வாக்குறுத்தம் பண்ணினார். இந்த வருஷத்துல கர்த்தர் சொன்ன வாக்குறுத்தம் நிறைவேறனா அதன்படி நம்ம நடக்கவும் அறிக்கை செய்து ஜெபிக்கவும் நாம் மாற வேண்டும். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 120 சீசர்கள் கூடி என்ன பண்றாங்க, மேல் மாடியில ஜெபிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியோட பலத்த வல்லமை இறங்கி வருகிறது. பலத்த வல்லமை இறங்கி வந்த பின்பு எல்லாரும் அவர்களுக்கு தந்திர வரத்தின்படி அந்நிய பாஷை பேசும் பொழுது அங்க இருக்கிற யூத மார்க்கத்தாரெல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க. இது என்ன விதமோ ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேறு விதமான பாஷையில பேசுறாங்களேன்னு சொல்லி ஆச்சரியத்தோடு பார்க்கும் போது பேதுரு எழுந்து நின்றார். அல்லேலூயா. அவ்வளவுதான், இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த பிரசங்கத்தினுடைய முடிவு, அந்த பிரசங்கத்தை கேட்ட தொடர்பட்டவர்கள் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நாம் படிப்போம். சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய அல்லேலூயா பேதுரு ஒரு பிரசங்கத்தின் மூலமாய் 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிரசங்கத்தின் மூலமாக இது பேதுரு குறித்து வேத வல்லுநர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? பேதுரு படிப்பறிவில் மிக குறைவுள்ளவர், ஒரு பேதமை உள்ளவர், அவர் ஒரு மீன்பிடி தொழில் செய்பவர், அவருக்கு மற்றபடி படிப்பு நாலேஜ்ல மிக மிக குறைவு. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனை
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வல்லமையாக பிரசங்கிக்க தேவ ஞானத்தை தேவன் தந்தார். அல்லேலூயா. 4 சுவிசேஷ நூல்களிலே மார்க்கு சுவிசேஷம் யாரால் சொல்லப்பட்டு எழுதப்பட்டது என்றால் இந்த பேதுருவால் சொல்லப்பட்டு எழுதப்பட்டதுதான் மார்க்கு சுவிசேஷம். மார்க் எழுதினார். பேதுரு கொஞ்சம் படிப்பறிவு குறைவா இருந்ததுனால பேதுரு சொன்னார், மார்க் அதை எழுதினார். ஆண்டவர் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் அது சின்ன அதிகாரம், 16 அதிகாரங்கள் கொண்டது மார்க்கு சுவிசேஷம். இருக்கட்டும், இப்படி ஒரு படிப்பறிவு குறைவு உள்ளவராய் இருந்தாலும் கர்த்தர் அந்த மனுஷனை தெரிந்து கொண்டு பயன்படுத்தின விதத்தை பார்த்தீர்களா? ஒரே நாள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டார்கள். ஆண்டவர் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ஒரு விருத்தியை கர்த்தர் தருகிறார். சபையில விருத்தி அடைகிறது. அவ பேதுருவின் வாழ்க்கையில அந்த ஊழியத்தில் விருத்தி அடைவதற்கான காரணம், முதலாவது விஷயம் என்ன? பரிசுத்த ஆவியாக இறங்கினார். ஆமென். சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த வார்த்தைக்கு என்ன காரணம்? தாவீதை தன் குடும்பத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். அவனுக்கு அண்ணன்களை தெரியுதுங்களே, ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த தாவீது தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். அந்த சப்ஜெக்ட் யோசிச்சு பாருங்க, நல்லா படிங்க வீட்டில் உட்காந்து. ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து என்ன பண்றாரு? ஒரு குமாரர்களை ஒருத்தனை கர்த்தர் தெரிந்து கொண்டாரு சொன்னதுமே ஈசாய் என்ன பண்றாரு? மற்ற மகன்களை ஒவ்வொருத்தரும் அனுப்புறாரு. சாமுவேல் எழுந்து அவன் அபிஷேகம் பண்ண போகும்போதுதான் கர்த்தர் தடுக்கிறார். இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் கிடையாது. அப்போ சாமுவேல் கேட்கிறாரு, இவள் தான் உனக்கு மகன்களானா? இல்ல, இன்னொருத்த காட்டுல ஆட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. மீதி மகன்கள்லாம் வீட்டுல இருக்கிறாங்க, ஒருத்த மட்டும் எங்க இருக்கிறான்? காட்டுல இருக்கிறான். அற்பமா எண்ணப்பட்டவன். ஆமென். ஆனா கர்த்தர் அவனை தான் தெரிந்து கொண்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வாழ்க்கையிலேயே அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், ஆனா உன்னைதான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அற்பமா எண்ணப்பட்ட அந்த தாவீதை தன் சகோதரர் நடுவிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கரங்களை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தாரால், உன் உடன்பிறப்பால் நீ அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். உன் வீட்டாரால் நீ அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். உன் சகோதரர் மத்தியிலே கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். உன்னை வெட்கப்படுத்தின சத்துருக்கள் மத்தியிலே உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். உன் பாத்திரம் நிரம்பி வெளியே போகிறது. யார் மத்தியில் அவமானப்பட்டிருந்தாயோ, யார் மத்தியில வெட்கப்பட்டு தலை குனிந்திருந்தாயோ, யார் மத்தியில உதாசனப்படுத்தப்பட்டாயோ, அவர்கள் மத்தியிலே உன் தலை நிமிர செய்ய போகிறார். அல்லேலூயா. இவனை மட்டும் காட்டுல ஆடுமை காண்பிட்டான் இல்லையா? ஆனா அவனை கொண்டு வந்து சகோதரர் நடுவே நிறுத்தி ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். அதே மாதிரி அப்போஸ்தலர் புஸ்தகத்துல பரிசுத்த ஆவி வந்து இறங்கினாரு. அங்க ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாத சபை எழுப்புதலுக்கு ஆயத்தப்படாது. பரிசுத்த ஆவி இல்லாத ஊழியம் கிடையாது. பரிசுத்த ஆவி நிறைவு இல்லாத ஊழியக்காரன் தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஊழியக்காரன். பரிசுத்த ஆவி இல்லாத ஒரு விசுவாசி பரலோகத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவ்வளவுதான். அந்த ஞானம் தான் பேதுரு பிரசங்கம் பண்ணார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க. சபை இங்க விருத்தி அடைய ஆரம்பித்தது. 3000 பேர் சேர்க்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 3000 பேரா இருந்தவங்க 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எவ்வளவு பேரா மாறுறாங்க? 5000 பேரா மாறுறாங்க. என்ன காரணம் தெரியுமா? கவனிங்க. ஒவ்வொரு இடத்துல விருத்தி அடைவதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அது என்ன சம்பவம் என்றால், 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. தாயின் வயிற்றில் பிறந்த முதற்கொண்டு நடக்காத ஒரு சப்பானி தேவாலயத்தின் வாசலை உட்கார்ந்து வருகிறவர்களையும் போகிறவர்களையும் பார்த்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அப்ப அந்த பிச்சைக்காரன் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த பேதுரு யோவானு சர்ச்சுக்கு போகும்போது அவங்கள்ட்ட பிச்சை கேட்கிறான், ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி. பேதுரு யோவானு சொல்றாங்க, நீ கேட்கிற மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் கிடையாது, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்னான். ஆண்டவர் அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தார்ல, உன்னை கொண்டுதான் சபை எழுப்ப போறேன்னு. ஆமென். அதற்கான அற்புதம் இது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும்னா ஆண்டவர் அற்புதங்களினாலும் அடையாளப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பிறவியிலே நடக்க முடியாது. அவருடைய கால்கள் இப்பொழுது நிமிர ஆரம்பிக்கிறது. அவருடைய நரம்புகள், எலும்புகள், தசை நாடுகள் எல்லாம் பலம் கொள்ள ஆரம்பிக்கிறது. முடங்கி படுத்திருந்தவன் எழுந்து நிற்கிறான். அல்லேலூயா. நடக்கிறான், குதிக்கிறான். இதுவரையிலும் வாசல்ல பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன், ஒரு நாளாகிலும் நான் தேவாலயத்துக்கு உள்ளே போக முடியாதா என்று ஏங்கி தவித்தவன் இன்றைக்கு முதல் முறையாக தேவாலயத்தின் உள்ளே புறப்பட்டு செல்கிறான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும். முதல் முறையா நான் சர்ச்சுக்கு உள்ள போறேன். இவ்வளவு நாள் வெளியே இருந்தேன், இன்னைக்கு சர்ச்சுக்கு உள்ள போறேன். அதை கண்ட எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. உண்மைதான், எல்லாம் ஏத்துக்கிறாங்க. ஆமா, இவன் பிச்சைக்காரன் தான், இவன் நடக்க முடியாதவன் தான், இது எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டது. என்ன பண்ணாங்க, மீதி கொஞ்சம் ஜனங்கள்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சத்தியத்தை கேட்டு, பிரசங்கத்தை கேட்டு, இந்த அற்புதத்தை கண்டு 3000 இருந்தவங்க சபையில எவ்வளவு பேர் சேர்க்கப்பட்டாங்க? 5000 மாறினாங்க. கரங்களை உயர்த்தினாலே சொல்லுங்க. சபை விருத்தி அடைந்தது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நீ நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். போன வருஷத்துக்கு போல இந்த வருஷத்துக்கு கூடாது. நீ ஜபத்துல விருத்தி அடையணும், ஊழியத்துல விருத்தி அடையணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தி அடையணும். அந்த நிலைமையில இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிர்விசாரமா இருக்காத. உன் அசதிகளை தூக்கி போடு, அவிசுவாசத்துல எடுத்து போடு. இந்த வருஷத்துல கர்த்தருடைய பிரகாசிக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. 3000 இருந்தவங்க 5000 மாறினாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5:14. அப்போஸ்தலர் 5:14 14. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி அல்லேலூயா. 3000 இருந்தவங்க 5000 மாறினாங்க. 5000 இருந்தவங்க எப்படியா மாறுறாங்க? அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். கரங்களை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இங்க அதிகமா சேர்க்கப்படுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. நல்ல கவனிங்க. ஒரு வளர்ச்சி வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடக்கணும். ஆமென். அப்ப என்ன நடக்குது? இந்த 5ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது அனனியா சப்பீரால் என்று பெயருடைய 2 விசுவாசிகள், கணவன் மனைவி, இவங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. பேதுருகிட்ட சொல்றாங்க, நாங்க நிலத்தை விற்று அந்த ஊழியத்துக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம்னு சொல்லி. அவங்க விற்க போகும்போது இருந்த ரேட்டு 1. அது திடீரென்று என்ன நடக்குது? விலை அதிகமாக விற்க போகிறது. இப்ப கணவனும் மனைவி பேசிக்கிறாங்க. நம்ம பாஸ்டர் கிட்ட எவ்வளவு சொன்னோம்? 10 லட்சம் ரூபான்னு சொன்னோம். அது பார்த்தா திடீர்னு 12 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. வாங்குறோம், 12 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறாருன்னா ஓகே. பாஸ்டர் கிட்ட சொன்னது 10 லட்சம். அதை மாத்திரம் நம்ம என்ன செஞ்சிருவோம்? கொடுத்துடுவோம். 2 லட்சத்தை நம்ம வச்சுக்கலான்னு கணவன் மனைவி டிஸ்கஸ் பண்றாரு. ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்றேன். ஆனா ஆண்டவர் சும்மா இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்ததுல கொஞ்சம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வஞ்சித்து எடுத்து வச்சுட்டாங்க. பேதுரு வந்ததுமே அவங்களை கேள்வி எண்ணிட்டாரு. பேதுரு என்ன பண்றாரு? இவ்வளவுதான் வித்தீங்களா அப்படின்றது. ஆமா ஐயா, இவ்வளவுதான் வித்துச்சு. 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டாங்க. பேசி ஒரு வேலையிலேயே சொல்லுங்க. எப்படி பேசி வச்சுக்கிறாங்க? சர்ச்சுக்கு போ, பாஸ்டர் கேட்பார், உன் மனைவி ஏன் பிரதர் வரல அப்படின்னு கேட்டா நீ என்ன சொல்லணும்? இந்த காரணத்து கொண்டும் நான் அம்மா வீட்டுக்கு போய்கிறேன்னு சொல்லிட்டுவே சொல்லிடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவி பார்த்து கேட்பார், எங்கம்மா உங்க கணவர் ஏன் வரல? அவர் நான் வேலைக்கு போய்கிறேன்னு மட்டும் சொல்லிடாத பாஸ்டர் கிட்ட. வருவார், 2வது ஆராதனை வருவார், இல்லைன்னா மாலை ஆராதனை வருவார். அப்படி சொல்லி எப்படியாவது என்ன பண்ணேன்? ஃபேஸ் பண்ண. இப்படின்னு சில குடும்பங்களை நடக்கிற விஷயங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அன்றைக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கர்த்தருக்குள்ள உற்சாகமானவர்கள். இப்ப அவங்க 2 பேரும் அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. என்ன நடக்குது தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்தாவின் இடத்துல பொய் சொன்னார்களாம். அது நிமித்தமாக 2 பேரும் மரித்தே போனாங்க. 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க? மரித்து போனாங்க. இப்ப சபையில ஒரு தேவ பயம் ஏற்படுகிறது. ஆமென். தேவ பயம் ஏற்படுது. கர்த்தருக்கு பயப்பட பயம் வருது. இப்ப ஊழியக்காரங்களாண்ட நம்ம என்ன தெரிஞ்சோ தெரியாம என்ன சொல்லக்கூடாது? அல்லேலூயா. பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஏற்படுது. வசனம் இருக்குது, படிங்க. அப்போஸ்தலர் 9:31 திரும்ப படிங்க. அப்போது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, கவனிச்சீங்களா?
சபைகள் எப்படி வருது வளருது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட இப்ப வளருது. ஆண்டவருக்கு அலையிலேயே சொல்லுங்க. அப்ப இந்த 5ஆம் அதிகாரம் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் தான் என்ன? நாம் இடத்தை வாங்கினாலோ அல்லது விற்றாலோ கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தசம பாகத்தை நம்ம என்ன பண்ணணும்? செலுத்தணும். அந்த விஷயத்துல நம்ம எப்படிப்பட்டல இருக்கணும்? கரெக்டா தெளிவுடையவர்களா இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஏதோ ஒரு பொருத்தன காணிக்கை கொண்டு வந்து என்ன செய்யறோம்? செலுத்துகிறோம். நான் போன வாரம் உங்களுக்கு அறுவடை பத்தி சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஆபேல் காயின் இவங்க 2 பேருடைய காணிக்கையில யாருடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார்? சத்தமா சொல்லுங்க. ஆபேலையும் அவன் காணிக்கை கர்த்தர் செய்தாரு. என்ன காணிக்கை செலுத்தின ஆபேல்? ஆடு. முதல் தரமானவைகளை கொண்டு வந்து என்ன பண்ணா? செலுத்தினா. முதல் தரமானவைகளை கொண்டு வந்து செலுத்தினா. முதல் என்றால் 1. அல்லேலூயா. ஒரே ஒரு ஆட்டு கொண்டு செலுத்தினான்னு அர்த்தம் கிடையாது. கவனிச்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ காயின் தான் ஃபர்ஸ்ட் காணிக்கை செலுத்தினான். அவன் கொண்டு வந்து செலுத்தினது என்ன? பயிர் வகைகள். ஆனால் கர்த்தர் அவன் கொண்டு வந்த சிலவற்றை என்ன செய்யல? காயின் செலுத்தின அந்த சிலவற்றை பயிர் வகைகளை கர்த்தர் என்ன பண்ணல? அங்கீகரிக்கவில்லை. ஆனா ஆபேல் செலுத்தினது கர்த்தர் என்ன செய்தாரு? அங்கீகரித்தார். ஏன் காயின் செலுத்தினது அங்கீகரிக்கலைன்னா, அப்ப பயிர் வகைகளை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார்னு அர்த்தம் கிடையாது. அதனுடைய விளக்கம் என்ன? அவன் செலுத்த வேண்டிய ஒரு பங்கு, அல்லேலூயா, அந்த 10ல் ஒரு பங்கு அவன் என்ன பண்ணல? தசம பாகத்தை அவன் செலுத்தாம கொஞ்சமா கொண்டு வந்து வச்சான்னு அர்த்தம். அதனாலதான் சிலவற்றைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செலுத்த வேண்டிய அந்த பங்கை செலுத்தாம அந்த எப்படி ஆபேல் முதல் தரமானவைகள்ல ஒரு பங்கு கொண்டு வந்து செலுத்தினானோ அப்படி காயின் செலுத்தாம சிலவற்றை கொண்டு வந்து செலுத்தினதுனால அங்கே கர்த்தர் என்ன செய்யல? அங்கீகரிக்கவில்லை. ஆண்டவருக்கு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்மள அநேக நேரம் நம்ம என்ன பண்றோம்? ஏதாவது சில காரியத்தை நம்ம வேண்டும் போது ஒருத்தனை காணிக்கை கொடுத்துடும் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைகள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல வளருது. அல்லேலூயா. அப்படி அப்போஸ்தலர் நாட்கள்ல கர்த்தருக்கு உண்மையா கொடுத்தவங்க எல்லாம் கர்த்தர் அவங்களை தலைக்க செய்தார். ஆமென். அப்ப ஆதி அப்போஸ்தலர் திருச்சபைகள் எப்படி வளர்ந்து பெருகிறதோ இந்த காலகட்டத்தில் நம்முடைய சபை அப்படி வளர்ந்து பெருகிறோம். நம்ம எல்லாவற்றிலுமே சரி கர்த்தருக்கு தசமா கொடுக்கிற விஷயத்துல உண்மையா இருந்து பாருங்க, ஒன்றிலுமே நீங்கள் குறைப்பட்டு போகவே முடியாது. ஆமென். ஆனா என்னைக்கு நம்ம எண்ணி கொடுக்கிறோமோ, சூழ்நிலை இது கொடுத்தா நமக்கு பற்றாக்குறமோ, இப்படி வருமோ அப்படி வருமோ நீங்க கணக்கு போடுறோமோ, அப்பதான் நமக்கு குறைவு ஏற்படுகிறது. அது அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவ ஜனமே, இந்த 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை படிப்போமா? இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த இடத்துல யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 48ஆம் வசனம், அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். எவர்கள்? இவங்க இத்தாலிய பட்டணத்தை சேர்ந்தவர்கள். இத்தாலியா பட்டணத்தில் இருக்கிறவங்க யார் தெரியுமா? யூதர்கள் கிடையாது, இவங்க புறஜாதிகள். இதுவரைக்கும் பேதுரு யாருக்கு சுவிசேஷம் சொன்னாரு, ஊழியம் செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா சொந்த ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு தான் அவர் ஊழியம் செஞ்சுட்டு வந்தார். ஆனால் இப்பொழுது முதல் முறையா கர்த்தர் என்ன பண்றாரு? புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்வதற்கு ராக்காலத்துல ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். அது என்ன சொப்பனம்னா, 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு துப்பட்டி இறங்கி வருகிறது. அதுல மாம்ச வகைகள் இருக்கிறது, இறைச்சி இருக்கிறது. கர்த்தர் பேதுரை பார்த்து சொல்றாரு, அடித்து புசி. அல்லேலூயா. அப்ப பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, தீட்டானவர்களை நான் என்ன செய்ய மாட்டேன், புசிக்க மாட்டேன் ஆண்டவரே சொல்லும் போது, இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் பரிசுத்தமாக்குறத நீ என்ன சொல்லக்கூடாது, தீட்டுன்னு சொல்லாத, அசுத்தம்னு சொல்லாத. அல்லேலூயா. இதற்கு விலகிக்குங்க. யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சில வகை மாம்ச இறைச்சிகள் அவங்க என்ன செய்வது கிடையாது, புசிப்பது கிடையாது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, அங்க நாங்க வேதத்துல பார்க்கும்போது கர்த்தர் பேதுருக்கு காண்பித்த பின்பு அப்ப அதுக்கு விளைவிக்க முடியல. அப்புறமா தான் தெரியுது, கொர்நேலிய வீட்டார் என்ன செய்யறாங்க, பேதுருவை தேடி வராங்க. நீங்க எங்க வீட்டுல வந்து ஊழியம் செய்யணும், ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு சொல்லும் போது தான் யோசிக்கிறார். ஏனென்றால்
புறஜாதிகளை அவர்கள் தீட்டாக எண்ணினவர்கள் யூதர்கள். இந்த பேதுரு ஒரு யூதன் தான். ஆண்டவர் அலையிலேயே சொல்லுங்க. புறஜாதிகளை எப்படி நினைச்சாங்க இவங்க? அவங்க தீட்டானவங்க, அவங்களோடு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, சம்பந்தம் கூடாது, அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தாங்க, அவங்கள தள்ளி வச்சிருந்தாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் பரிசுத்தப்படுத்தின ஜனங்களை நீ என்ன சொல்லாத, தீட்டுன்னு சொல்லாத. கைதிகள் அலையிலேயே சொல்லுங்க. அதுக்கப்புறமா தான் பேதுரு போய் கொர்நேலியு வீட்டுல பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். இத்தாலிய பட்டாளத்துல இப்பொழுது ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தந்தார். ஒரு பெரிய அறுவடையை தந்தார். ஒரு பெரிய ஆத்தும ரட்சிப்பை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி ஒவ்வொரு சம்பவத்துக்கு முன்னாடியும் ஒரு காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அருமையான தேவ ஜனமே, இந்த கால வேளையில நீங்கள் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சபைகள் விருத்தி அடைய ஆரம்பித்தது. இன்னைக்கு விருத்தி அடைவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? பேதுரு கர்த்தர் இவ்வளவு வல்லமையா எடுத்து பயன்படுத்துவதற்கு அந்த வசனம் படிக்கலாமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படி. அப்போஸ்தலர் 5:20. நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் போய் இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்கணும். இப்ப இந்த ஆராதனை முடிச்சு நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? போகும்போது என்ன செய்ய போறீங்க? மீன் வாங்கிட்டு போக போறீங்க, கறி வாங்கிட்டு போக போறீங்க, இல்லைன்னா காலையில செஞ்சுட்டு வந்ததை போய் சாப்பிட போறீங்க. சாப்பிட்டு நல்ல கொட்டாய் விட்டு தூங்க போறீங்க. அல்லேலூயா. இந்த நாளை கர்த்தர் நமக்கு எதுக்கு விசேஷமா கொடுத்தார் தெரியுமா? இந்த நாளை நம்ம ஆராதனை பயன்படுத்தி பின்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, இந்த நாளை நம்ம ஊழியம் செய்யும். ஆமென். அல்லேலூயா. அது நன்றாக அறிந்து கொள்ளுங்க. நம்ம அதை பண்றதே கிடையாது. அதுக்குதான் கர்த்தர் இந்த நாளை பரிசுத்தப்படுத்தினாருன்னு வேற வசனம் சொல்லுகிறது. நம்ம ஊழியம் செய்யறோமா? அது நம்ம செய்யறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்ப பேதுரு கர்த்தர் தெரிந்து கொண்டார்? பேதுருடைய ஊழியத்துல 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். பேதுருடைய நிழல்பட்ட மாத்திரத்துல எத்தனையோ நோயாளிகள் என்ன பண்ணாங்களாம்? சுகமானார்கள். வாசித்து பாருங்க. 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாத்தீங்களா? பேதுரு நிழல்பட்ட மாத்திரத்துல நோயாளிகள் சுகமானாங்க. இப்ப இருக்க ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு வாசப்பட என்ன தொங்குது? வசனம் போட்டு தொங்குது. இதுக்கு முன்னாடி தான் தொங்கிட்டு இருந்தது. அல்லேலூயா. இப்ப ஒவ்வொரு வீட்டு வாசப்படியிலும் ஆண்டோடைய வார்த்தை தான், வசனம் தான் தொங்குது. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க? இப்படியே விட்டா பேதர் என்ன பண்ணிடுவான்? எல்லாரையும் மாத்திடுவான். உன்னை பிடிச்சி ஜெயில போட்டுட்டான். வசனம் படிங்க. 18ஆம் வசனம். அப்போஸ்தலரை பிடித்து ஜெயில தூக்கி போட்டாங்க, சிறையில போட்டுட்டாங்க. ஆனா 19ஆம் வசனம் சொல்லு, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே, அல்லேலூயா, சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து ஜெயில இருந்த பேதரையும் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாரு? சிறைச்சாலை காவல்காரர் அதிகாரிகள் போட்டாலும் தூதன் வந்து அவங்க என்ன செஞ்சாரு? விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். என்ன நோக்கம்? ஜீவ வார்த்தைகளை நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு அலையிலேயே சொல்லுங்க. அப்ப இந்த சிறைச்சாலைன்னு என்ன அர்த்தம்? உன்னை கர்த்தர் வியாதி இருக்கிற சிறையிருப்புல இருந்து விடுதலை தந்தார். எத்தனை பேர் அப்படி வியாதியிலிருந்து விடுதலை பெற்றவங்க எல்லாம் கை கொடுங்க பார்க்கலாம். எவ்வளவு ஜனங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. நம்ம போய் ஜீவ வார்த்தைகளை சொல்றோமா? எதுக்கு உனக்கு சுகத்தை கொடுத்தாரு? எதுக்கு உனக்கு விடுதலை கொடுத்தாரு? எத்தனை பேருக்கு பிசாசு போராட்டத்தை விடுதலை கொடுத்திருக்கிறார்? எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை மாற்றி கொடுத்திருக்கிறார்? எத்தனை பேருடைய வாழ்க்கை சீர்குலைந்து மறுபடியும் கர்த்தர் சேர்த்து வைத்திருக்கிறார்? எத்தனை பேருக்கு கர்ப்பத்திற்கனியை கொடுத்தார்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்தார்? ஏன் உங்களை சிறையிருப்பெல்லாம் மாத்தினார்? நீ போய் ஜீவ வார்த்தைகளை சொல்லணும் என்பதுக்காகத்தான். அல்லேலூயா. பேதுரு கர்த்தர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்த நோக்கம் என்ன? சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்த நோக்கம் என்ன? ஜீவ வார்த்தைகளை அவன் என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? நமக்கு விடுதலை கொடுத்த நோக்கம் என்ன? நீங்களும் நானும் நம்ம என்ன செய்யணும்? வெளியே போய் ஜீவ வார்த்தைகளை சொல்லணும். எனக்கு செய்த நன்மைகளை குறித்து, கர்த்தர் எனக்கு செய்த ரட்சிப்பை குறித்து, கர்த்தர் எனக்கு செய்த அற்புதத்தை குறித்து நான் போய் ஜீவ வார்த்தைகளாக சொல்லணும்.
அதுதான் அந்த தேவதூதன் சொல்றாரு, எதுக்காக உங்களை சிறைக்குள்ள வெளியே கொண்டு போற? நீ போய் என்ன பண்ணணும்? ஜீவ வார்த்தைகளை சொல்லணும், வேலை ஸ்தலத்துல சொல்லணும், நீ படிக்கிற இடத்துல சொல்லணும், நீ வசித்திருக்கிறவருடைய கிராமத்துல, ஊர்ல, தெருவுல, பக்கத்து எல்லாருக்கும் ஜீவ வார்த்தைகளை நீ சொல்லணும். வெட்கப்படாத. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆம் அருமையான தேவ ஜனமே, அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை முன்குறித்தார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? யாவரும் எழுப்பி நின்று நம்மை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அப்படி ஆண்டவர் நோக்கி நான் பார்க்க போகிறேன். Thank you Lord, we praise the Lord. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி பேசுவதற்கு இடம் கொடுக்காமல் அப்படி ஆண்டவர் நோக்கி நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் ஆராதனை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் அன்றைக்கு பேதுரை கொண்டு பயன்படுத்தினார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய போகிறார். எல்லா கண்களையும் மூடுவோமா? எல்லாரும் கண்களையும் மூடுவோம். கர்த்தருடைய சரீரமாகிய சபையை இந்த ஆண்டிலே ஜெபத்தில் வளரணும், வசனத்தில் வளரணும், சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும். போன வருஷம் விசுவாசியா இருந்த, இந்த வருஷம் நீ ஊழியம் செய்ய வரணும். போன வருஷம் இருந்த மாதிரியே இந்த வருஷம் நிறைய போயிடலாம் நினைக்காத. உனக்குள்ள மாற்றம் வரணும். எதுக்காக கர்த்தரோட சுகத்தை கொடுத்தாரு? நீ ஜீவ வார்த்தையை போய் சொல்லணும். எதுக்காக கர்த்தரோட அற்புதம் செய்திருக்கிறாரு? நீ போய் சொல்லணும் என்பதற்காக தான் கர்த்தர் அந்த நன்மையை, இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆனா நீ என்ன சொல்லாம இருக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தாராதனை கர்த்தரனோடு திட்டவட்டமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு குறித்த காலத்தில் ஏற்பட்ட சம்பவங்களை நீ பொருத்தனை செய்தாய். ஆண்டவரே, நான் ஊழியம் செய்கிறேன் என்று பொருத்தனை செய்தாய். நீ மறந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் மறவாதவராக இருக்கிறார். யாக்கோபு பொருத்தனை செய்தான், அந்த கல்லை தலைகீழ வைத்திருக்கும் போது. ஆனால் ஏற்ற வேளையில கர்த்தர் யாக்கோபை திருப்பி கொண்டு வரும்போது அதே இடத்துல அவன் நன்றி பலி செலுத்தும்படியாக பெத்தேலு கர்த்தர் திருப்பி கொண்டு வந்தார். தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை குறித்த ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீ காலங்கள் தாழ்த்துவதையே, நேரத்தை தாழ்த்துவதையே, நீ ஜீவ வார்த்தைகளை போய் சொல்லணும். உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றினவர் இன்னொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். உன்னை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். இந்த ஆண்டில கர்த்தருக்கு ஜெப வரங்களை கொடுக்கிறார். இந்த ஆண்டில கர்த்தருக்கு ஜெப கிருபைகளை கொடுக்கிறார். இந்த ஆண்டில நீ தரிசனம் பார்க்க போகிறார். இந்த ஆண்டில நீ வெளிப்பாடுகளை பார்க்க போகிறார். இந்த ஆண்டில நீ தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறார். உன் மூலமாய் வியாதியஸ்தர் குணமாக போகிறார்கள். உன் மூலமாய் நோயாளிகள் சுகமாக போகிறார்கள். உன்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உன்னை அநேகருக்கு பிரயோஜனப்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நீ கர்த்தரால் பாவிக்கப்படுகிற பாத்திரம், நீ கர்த்தரால் பிரயோஜனப்படுகிற கருவி, கர்த்தருடைய கரத்தினால் பாவிக்கப்படுகிற பிரயோஜனப்படுகிற அக்கினி துண்டு. நீ கர்த்தருடைய எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். நீ கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. கர்ப்பத்தில் இருக்கும்போது கர்த்தரனை தெரிந்து கொண்டார். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது கர்த்தரனை தெரிந்து கொண்டார். கர்த்தரனை முன்குறித்தார். கர்த்தரனை அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தருக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு வரங்களை கொடுக்கிறார், கிருபைகளை கொடுக்கிறார். பெற்றுக்கொள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் விருத்தியை தருகிறார். உன் ஊழியத்தில் விருத்தியை தருகிறார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய விருத்தி அடைய செய்ய போகிறார். உன்னை பயன்படுத்த செய்ய போகிறார். உன்னை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். Glory, 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 glory. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் பிரயோஜனப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் பிரயோஜனப்படுத்துங்க. ஆராதனை வேலை அன்பு சகோதரே, சகோதரி, ஒரு தலைமையில் கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. ஒரு தலைமையில் கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. கர்த்தரை தரிசனம் பார்க்கிற அபிஷேகத்தை வரங்களாய் கர்த்தர் கொடுக்கிறார். தீர்க்க தரிசனம் பேசுகிற வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தர் வரங்களினால், கிருபைகளினால் கர்த்தரை நிரப்புகிறார். கிருபை வரங்கள் இறங்கி வருகிறது. ஒன்றில் கர்த்தருடைய வல்லம் இறங்கி வருகிறது. ஒன்றில் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. அன்னால் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். இதோ கர்த்தருடைய ஆவியானவர், இதோ கர்த்தருடைய ஆவியானவர் ஒன்றில் பலமா இறங்கி வருகிறார். ஒரு பலத்த வல்லமை மேல் இறங்கி வருகிறது. பலத்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் தொட்டு நிரப்பிக் கொண்டிருக்கிறார்.
Glory, 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 glory. அக்கினியாகி இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரு காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கரகதி அக்கினியாகி இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரு காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. மாறி அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. மாறி அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. அக்கினியாக இறங்கிடுமே, அப்படி நாவாக அமர்ந்திடுமே, ஒரு காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாக இறங்கிடுமே, அப்படி நாவாக அமர்ந்திடுமே, ஒரு காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பள்ளத்தாக்கில் ஒரு சேனை நான் காண்கிறேன், அதிகார தந்திடுமே, எங்க தரிசனம் உரைகிறவே. எழுந்து பள்ளத்தாக்கில் ஒரு சேனை நான் காண்கிறேன், அதிகார தந்திடுமே, எங்க தரிசனம் உரைகிறவே. அக்கினியாகி இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, ஒரு காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாக இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, ஒரு காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாக இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, ஒரு காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாக இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, ஒரு காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அன்பே கமலவில் அயலவர்கள் காக்கிறே, ஆகாவு நடுவிரவே, அங்கு மழையாக மொழிதிடுமே. அன்பே கமலவில் அயலவர்கள் காக்கிறே, ஆகாவு நடுவிரவே, அங்கு மழையாக மொழிதிடுமே. அக்கினியாக இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, ஒரு காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக. அக்கினியாக இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே. அக்கினி அபிஷேகம் இறங்கி வருகிறது. அக்கினி வல்லமை, அக்கினி 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 உச்சிதம், அக்கினி அக்கினியை போடுங்க, அக்கினியை போடுங்க, அக்கினியை போடுங்க. அக்கினி 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 வல்லமை, அக்கினி வல்லமை, அக்கினி அபிஷேகம். கலத்தடியில் உடைக்கிற அக்கினி, கட்டுகளை அடிக்கிற அக்கினி இறங்குவதாக. அக்கினி அக்கினி இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும். அக்கினி வல்லமை, அக்கினி வல்லமை, அக்கினி வல்லமை. எழுந்து பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காக்கிறேன், அதிகார தந்திடுமே, எங்க தரிசனம் உரைக்கிறதோ. எழுந்து பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காக்கிறேன், அதிகார தந்திடுமே, எங்க தரிசனம் உரைக்கிறதோ. எழுந்து பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காக்கிறேன், அதிகார தந்திடுமே, எங்க தரிசனம் உரைக்கிறதோ. எழுந்து பள்ளத்தாக்கில் ஒரு சேனை நான் காக்கிறேன், அதிகார தந்தீர். கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றுகிறார். தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன வல்லமை மேல கத்துக்கோ. தீர்க்க தரிசன வல்லமை, தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றுகிறார். கத்துக்கோ கத்துக்கோ. கர்த்தர் ஒரு வல்லமை தருகிறார்.
அபிஷேகத்தை திரும்ப கொடுக்கிறார். அதிகமாய் பொழிந்திருமே ஆவியில் நிரப்பிடுமே என் மாதிரின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் பொழிந்திருமே ஆவியில் நிரப்பிடுமே என் மாதிரின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் பொழிந்திருமே ஆவியில் நிரப்பிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக நமந்திடுமே ஒரு காற்றாக வீசிடுமே சிவகரியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக நமந்திடுமே ஒரு காற்றாக வீசிடுமே சிவகரியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக நமந்திடுமே சிவகரியாக பாய்ந்திடுமே அக்கினியாக இறங்கிடுமே வானம் திறக்கப்பட்டு தேவ ஆவியானவர் புலாவை போல இறங்கி வருகிறார். எலியாவின் நாட்களில் வானம் திறக்கப்பட்டு அக்கினி இறங்கி வந்தது. அக்கினி இறங்கி வந்தது. அக்கினி 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 வாயா வாயா அக்கினி அக்கினி எல்லாம் அக்கினி எல்லாம் அக்கினி அக்கினி எல்லாமே அக்கினி அபிஷேகம் அமரமேல ராஜவராஜ அலிபுலத்தில் அக்கினி இறங்கட்டும் பரலோக அக்கினி இறங்கட்டும் அவனை கட்டுடி அக்கினி மேல் இறங்கி வருகிறது. கட்டுடி அக்கினி இறங்கி வருகிறது. வாழ்க்கையில் கட்டுகள் எல்லாவற்றையும் கட்டர் உடைக்கிறார். எல்லா கட்டுகளும் கட்டர் அழிக்கிறார். விடுதலை வல்லமை ஊற்றுகிறார். அக்கினி வல்லமை ஊற்றுகிறார். அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுகிறார். கட்டுடி அக்கினி fire of God, fire, fire, அக்கினி அக்கினி வல்லமை அக்கினி வல்லமை பசுக்கள் எல்லா கடவுளை தட்டி எல்லாரும் கடவுளை தட்டி அக்கினி 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 அருமே ஜபலே கையெல்லாம் ககிரே ஆகாது நடிக்கிறவே அத்தை மழையாக பொழித்திருந்தே அருமே ஜபலே கையெல்லாம் ககிரே ஆகாது நடுகிறவே அத்தை மழையாக பொழித்திருந்தே அக்கினியாக இறங்கிடுமே அக்கினாவாக நமந்திடுமே காற்றாக வீசிடுமே சிவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாக இறங்கிடுமே அத்தி மலையாக பொழிந்திடுமே காற்றாக வீசிடுமே சிவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாக இறங்கிடுமே நாளிலே 120 பேர்கள் இறங்கின அபிஷேகம் அபிஷேகத்தை தட்டடிப்பது ஊற்றுகிறார். சகோதரியே சகோதரே அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கின அபிஷேகம் இப்பொழுது கட்டல் ஊற்றுகிறார். ஆவி திருச்சபையில் ஊற்றப்பட்டு எழுப்புகிற அபிஷேகம் தட்டடிப்பது ஊற்றுகிறார். அக்கினியை ஊற்றுகிறார். அக்கினி இறங்கி வருகிறது. பலத்த வல்லமை பலத்த அக்கினி கத்துடைய வல்லமை கத்துடைய ஆவியானவரை விடுதலாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பாவத்தில் கத்தோடு விடுதலாக்கி கொண்டிருக்கிறார். போராட்ட கட்டியில் கத்தோடு விடுதலாக்கி கொண்டிருக்கிறார். If you free in the name of Jesus, if you free, if you free, if you free, விடுதலை அடைகிறார். உலக விடுதலை கொடுக்கிறார். விடுதலை கொடுக்கிறார். பாவத்தில் விடுதலை கொடுக்கிறார். பயத்தில் விடுதலை கொடுக்கிறார். விசுவாசி தொலைவில் விடுதலை கொடுக்கிறார். விடுதலை ஆவியானவர் அவரை தொடுகிறார். அவரை தொடுகிறார். கட்டுகள் எல்லாம் உடைகிறது. கட்டுகள் எல்லாம் உடைகிறது.
கர்த்தருடைய கரம் தலைமையில் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் தலைமையில் இறங்கி வருகிறது. எப்படி நான் இதை முடிப்பேன் என்று தெரியவில்லை என்று சொல்லி கேள்வி எடுக்கிறதற்கு அருமையான சகோதரியே சகோதரே, இதோ கர்த்தர் உன்னை கொண்டு முடிக்க போகிறார், உன்னை கொண்டு நிறைவேற்ற போகிறார். கர்த்தருடைய கரம் தலைமையில் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் தலைமையில் இறங்கி வருகிறது. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தருடைய அனுசரணையாக இருக்கிறார். ஒரு காரியம் கை கூட போகிறது. சேர்த்து கர்த்தருக்கு கொடுக்கிறார். தடைகள் விலகுகிறது, தோல்விகள் நீங்குகிறது. தேவ சமாதானம் நதியை போல புறப்பட்டு வருகிறது. நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். நேசித்து வளர்ந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நாளுக்காக வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு விதமான விருத்தியை நாங்கள் பார்த்தோம். போன வாரத்தில் கர்த்தர் ஈசாக்கை விருத்தி அடைய செய்தீர். ஆண்டவரே, அதுக்கு முன்பதாக தாவீதை கர்த்தர் விருத்தி அடைய செய்தீர். யாக்கோபை விருத்தி அடைய செய்தீர். இன்றைக்கு சபை விருத்தியை குறித்து நாங்கள் தியானிக்க உதவி செய்திருப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கர்த்தருக்குள் விருத்தி அடைய வேண்டும். கடந்த வருடத்தில் இருந்தது போல இந்த வருடத்தில் இருக்கக்கூடாது சுவாமி. ஒவ்வொரு நாங்கள் விருத்தி அடைய உதவி செய்வீராக. கடந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியான தொட்டதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் நமக்கு சாட்சிகளாய் மாறுவார்களாக. ஜீவ வார்த்தைகளை போய் சொல்வார்களாக. ஆண்டவரே, நீர் கொடுத்த சுகத்தை, தெய்வீக விடுதலையை அநேகருக்கு போய் பறைசாற்றுவார்களாக. அநேகருக்கு ரட்சிப்புக்கு கொண்டு வருவார்களாக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. அந்த ஒரு வந்த வண்ணமாய் போகாதபடி ஒவ்வொரு நன்மை கிருபை காண உதவி செய். பெருத்த நன்மை பாக்கியம் உண்டாக உதவி செய். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி பொற்பாதங்களை சமர்ப்பிக்கிறோம். கனத்துதி மகிமையெல்லாம் அப்படி நாமத்தில் செலுத்துகிறோம். மீட்பரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மூன்றலிலே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.